இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தொடர்ச்சியாக விட்டு மழை பெய்து வருகிறது. எனவே விவசாயிகள் பயிர்கள் சாகுபடி செய்துள்ள வயல்களில் தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். மேலும் அடுத்த சில தினங்களுக்கு விதைப்பு, நீர்ப்பாசனம், உரமிடுதல் மற்றும் ரசாயனங்கள் தெளிப்பதை தவிர்க்கவும். 5 மாதங்களுக்கும் மேலான வாழை மரங்கள் சாயாமல் இருக்க மூங்கில் கொண்டு முட்டு கொடுக்கவும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கரும்பு சாயாமல் இருக்க பக்கத்தில் இருக்கும் கரும்பின் இலைகளை ஒன்றாக கட்டி வைக்க வேண்டும். மழை நீர் வழிந்து ஓடும் வேகத்தை குறைக்கவும், மண் அரிப்பை தவிர்க்கவும் மானாவாரி நிலங்களில் 10 மீட்டர் இடைவெளியில் நாட்டு கலப்பை மூலம் குறுக்கு உழவு செய்ய வேண்டும். புரட்டாசி பட்டம் பயிரிட்ட பருத்தியானது தற்போது சப்பை பிடித்து பூக்கும் தருவாயில் உள்ளது. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சப்பைகள் உதிரும் வாய்ப்புள்ளது. அதாவது செடிக்கு 4 முதல் 5 சப்பைகள் கொட்டுவது இயல்பு. ஆனால் அதிகப்படியான சப்பைகள் கொட்டுவது காலநிலை மாற்றத்தாலும் தொடர் மழையினாலும் இருக்கலாம். எனவே பூப்பதை ஊக்குவித்து காய்களின் வளர்ச்சி மற்றும் அளவை அதிகரித்து பூக்கள் மற்றும் காய்கள் முன்கூட்டியே உதிர்வதை தடுக்க பிளானோஃபிக்ஸ் என்ற தாவர வளர்ச்சி சீராக்கியை ஒரு டேங்கிற்கு 4 மில்லி என்ற அளவில் சரியாக கலந்து காலை வேளைகளில் தெளிக்குமாறு விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நெல் நடவு செய்ய உள்ள விவசாயிகள் தூர் நன்கு கிளைத்து நல்ல மகசூல் பெற ஏக்கருக்கு 5 கிலோ துத்தநாகத்தை கரைக்கும் பாக்டீரியாவுடன் 10 கிலோ துத்தநாக சல்பேட் உரத்தையும் அடியுரமாக இட வேண்டும். மேலும் துத்தநாக சல்பேட் உரம் மற்றும் பாக்டீரியாவை ஒன்றாக கலந்து இடக்கூடாது. குறைந்தபட்சம் 5 முதல் 10 நாட்கள் இடைவெளியில் இட வேண்டும். இனி வருவது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம். பைவோல்ட்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாக 559 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 865 ரூபாயாகவும் சராசரியாக 765 ரூபாயாகவும், கோவையில் குறைந்தபட்சமாக 535 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 713 ரூபாயாகவும் சராசரியாக 613 ரூபாயாகவும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 840 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 840 ரூபாயாகவும் சராசரியாக 840 ரூபாயாகவும், தேனியில் குறைந்தபட்சமாக 650 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 650 ரூபாயாகவும் சராசரியாக 650 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பற்று பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக 5500 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 5830 ரூபாயாகவும் சராசரியாக 5756 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.3 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24.3 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 48%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 1.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 2.9 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 2066.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 753.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 0.2 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.